கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேதத்தை திறந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி உரிய பெரிய காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் நம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஆம், ஒரு காரியத்தை அந்த தீர்க்கதரிசியானவர் இவரிடத்தில் சொல்கிறார். இந்த குஷ்டரோகியானவர் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு அசட்டை பண்ணி தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறார். நாமும் கூட பெரியவர்கள் எந்த காரியத்தை குறித்தாவது சொல்லியிருந்தால் அதை அசட்டை பண்ணி கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி செய்யக்கூடாதபடிக்கு கிறிஸ்தவராகிய நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எவ்வளவு பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் அதை செய்ய வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இப்படியாக நான் இழந்து போனேன். அதன் மூலமாக நான் இன்றளவும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு நான் கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரே, எனக்கு இம்மட்டும் எல்லா விதத்திலும் பலனையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றே விரும்புகிறார். என் தேவஜனமே, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எங்கு சென்றாலும் ஒரு தீர்க்கதரிசியின் சொல்லை மதிக்காதபடிக்கு அவர் கடந்து செல்கிறார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதன்படி கீழ்ப்பிடிந்து செபிக்கவும் இன்னும் விசுவாசத்துல வளரவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள என் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க இயேசப்பா. ஒரு மனமாற்றத்தையும் ஒரு கீழ்ப்படியும் இவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இவர்களுக்கு கிருபை தாருமப்பா. இயேசப்பா, உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினால் இயேசப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விசுவாசத்தை ஆண்டவரே கட்டி எழுப்புங்க. கீழ்ப்படுதலை ஆண்டவரே கற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு மனமாற்றத்தை ஆண்டவரே உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.